அந்த வகையில் இன்றைக்கு அடியாருக்கு நல்ல பெருமாள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவினை ஆற்ற ஐயா அவர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு அழைக்கின்றோம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். முருகப்பெருமானுக்கும் அவருடைய மாமனாருக்கும் ரொம்ப உறவு உண்டு. திருமாலுடைய மருகன் முருகன். இங்கே 2 மகா சன்னிதானங்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஒருவர் மாமனார், ஒருவர் மருமகன். கோவிலூர் ஆதீனம் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் ஓம் நமோ நாராயணாய, அது மாமனாருடைய பெயர் திருமால். இன்னொருவர் குமர குருபர முருக சரவண குகஷன் முககரி பிரகான குலக சிவசுத என்று திருப்புகழ் பாடிய குமர குருபர சுவாமிகள், அது மருமகன். ஆக ஒரு பக்கம் பெருமாள், ஒரு பக்கம் முருகப்பெருமான். நம்ம தமிழ்நாட்டில் முதல் நிலம் குறிஞ்சி, 2வது நிலம் முல்லை. குறிஞ்சிக்கு அதிபதி முருகப்பெருமான், முல்லைக்கு அதிபதி பெருமாள் நாராயணமூர்த்தி. 2 மகா சன்னிதானங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அமைச்சர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுவதை விட அவர்களுக்கு சரஸ்வதி என்று பெயர் வைத்த அவர்கள் தந்தையார் கந்தசாமி அவர்கள் திருவடிகளை பாராட்டுகிறேன். கலைமகளுடைய அருள் இருக்குமானால் எப்படி பேசலாம் என்பதற்கு உங்கள் துணை அமைச்சர் ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க பார்த்து அவங்க சொன்னதையும் அவங்க பேசுறதையும் அவங்களுடைய நடவடிக்கையையும் பார்க்கிற பொழுது எங்க தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு அமைச்சர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறோம். எங்க தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் எல்லாம் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரமாட்டார்கள். வந்தாலும் எங்கேயோ நின்று விட்டு ஓடிப்போய் விடுவார்கள். இந்த அமைச்சர் வருகிறார், இருக்கிறார். நம்ம சம்பந்த குருக்கள் பாடின அருமையான திருப்புகளை கேட்கிறார், பேச்சுக்கும் இருக்கிறார் என்றால் மலேசிய மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். இன்னைக்கு என்ன தேதி? 1/1/2024. அம்மா எல்லாத்தையும் கூட்டுங்க. 1/1 2 2 2 4 4 2 6 6 4 10 10 1. நியூமராலஜி படி அற்புதமான எண் 1. அது இன்னைக்கு இந்த நாள் இனிய நாள். இன்னைக்கு நம்ம எதையும் சிந்திக்கல. காலையில் பிடிச்சி இப்ப கூட முருகா 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 முருகனைத்தான் சிந்திக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை 15 ஆண்டுகளாக மிக அற்புதமாக செய்திருக்கக்கூடியவர் நம்முடைய டாக்டர் ஜெயபாலன் அவர்கள். அந்த குடும்பமே இந்த பணியில் ஈடுபட்டது. அவர்கள் தந்தையார் வள்ளியப்ப செட்டியார் அவர்கள், அவர்கள் மனைவியார் கீதா அம்மையார் அவர்கள், பிள்ளைகள், மாமனார், மாமியார் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஏதோ நம்ம வீட்டு பெண் கல்யாணத்தை நடத்துகிற மாதிரி அருணகிரிநாதர் விழாவை மிக சிறப்பாக நடத்துகிறார். டாக்டருக்கு மட்டுமல்ல, டாக்டர் குடும்பத்தாருக்கே நம்முடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பணி தொடரட்டும் என்று வாழ்த்துகிறேன். ரொம்ப சார்ந்தோர்கள். அனந்தகிருஷ்ணன் ஐயா, நம்ம தேவகோட்டை ராமநாதன், நிறைய பேர்.
எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் அவங்க விட்டதை நான் கொஞ்சம் போல தொட்டு காட்ட போறேன். இப்பத்தான் நான் என் தலைப்பு கொள்ள போறேன். நாளைக்கு ஒர்க்கிங் டேன்னு எனக்கும் தெரியும், நீங்க ரொம்ப பேர் சாப்பிடலன்னு தெரியும். சீக்கிரம் முடிச்சிருவேன். ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானிகிட்ட ஒரு டிரைவர். இந்த விஞ்ஞானி எந்த சொற்பொழிவுக்கு போனாலும் அந்த டிரைவரும் கூடவே போவார். அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு முறை ஒரு ஊர்ல இருந்து தகவல் வந்தது விஞ்ஞானிக்கு. இந்த டிரைவர் சொன்னார், ஐயா உங்களை அவங்க பார்த்ததில்லை, யாரு விஞ்ஞானின்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு நான் விஞ்ஞானியா இருக்கிறேன், நீங்க பேசினதை கேட்டு இருக்கிறேன், 200 முறை கேட்டு இருக்கிறேன், நீங்க சொல்றது அப்படியே சொல்ல எனக்கு தெரியும். ஒரு நாள் வாய்ப்பு கொடுங்கள், நான் விஞ்ஞானியா இருக்கேன், நீங்க டிரைவரா இருங்கோ. அந்த விஞ்ஞானி நம்ம அமைச்சர் மாதிரி ரொம்ப நல்லவர். அதனால என்ன பண்ணிட்டார் தெரியுமா? சரின்ட்டார். அன்னைக்கு டிரைவர் வந்து ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கார். அவர் தான் விஞ்ஞானி. புரியுதா? இப்போ டிரைவர் இங்கே விஞ்ஞானியா உட்கார்ந்து இருக்கார், அருமையா பேசுறார். அந்த விஞ்ஞானி எப்படி பேசுவாரோ அதை விட அற்புதமா பேசுறார். கத்திலனாயினும் கேட்கன்னார் திருவள்ளுவர். அப்படியே கேட்டல் கொற்றார். எதிர்த்தாப்புல ஒரு அறிவாளி உட்கார்ந்து இருந்தார். எந்திரிச்சிட்டார். ஒரு சந்தேகம் கேட்டார். நம்ம டிரைவர் மாட்டிக்கிட்டார். ஆனா கேட்கிறவங்க பேசாம இருக்கணும்ல. சந்தேகம் கேட்டா என்னத்துக்காகிறது? நம்மளா இருந்தா தடுமாறி போவோம். அந்த டிரைவர் கெட்டிக்காரர். என்ன சந்தேகம் கேட்டீங்க? சாதாரணம். ஈவன் மை டிரைவர் கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். டிரைவர் கம் ஆன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். என்ன கேட்டீங்க? இதுக்கு என் டிரைவர் பதில் சொல்லுவானே, இதுக்கு நான் என்னத்துக்கு? டிரைவர் பதில் சொல்லு. டிரைவர் யாரு? விஞ்ஞானி. தெளிவா பதில் சொன்னாராம். புரியுதா? இப்பத்தான் நான் இந்த கதைக்கு இன்டர்வல் விடுறேன். கொஞ்ச காலம் ஆச்சு, ஏன் ரொம்ப காலம் ஆச்சு. பல இடங்களுக்கு விஞ்ஞானிக்கு பதிலா டிரைவரே போயிட்டார். கொஞ்சம் கொஞ்சமா பழகினார். 1993 அந்த விஞ்ஞானி இறந்து விட்டார். என்ன சார் எங்கேயோ போறீங்க? 1993 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அந்த டிரைவர் விஞ்ஞானியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த டிரைவருக்கு தெரிகிறது இது நம்முடைய சொந்த சொத்தல்ல, அந்த விஞ்ஞானி கொடுத்த சொத்து. அந்த விஞ்ஞானி மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இந்த டிரைவரை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். இந்த டிரைவருக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். இந்த டிரைவருக்கு பட்டம் தருகிறார்கள். இந்த டிரைவர் இப்பொழுது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா பகுதியும் சுற்றுப்பயணம் பண்றார். ஆனால் இந்த டிரைவர் அந்த விஞ்ஞானியை மறக்கவே இல்லை. யார் விஞ்ஞானி, யார் டிரைவர்? விஞ்ஞானி கிருபானந்த வாரியார், டிரைவர் சோசோமி சுந்தரம். ஐயா, இது ஒப்புக்காக பேசக்கூடிய பேச்சல்ல, உப்புக்காக பேசக்கூடிய பேச்சு. வாரியார் சுவாமிகிட்ட எத்தனை கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் கேட்டேன், சாமி கோழி கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலிகாள் அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு வருதே, முருகனுக்கு கோழி கொடியா சேவல் கொடியா? சொல்லுங்க. சேவல் கொடி தானே. அப்புறம் என்னம்மா அருணகிரியார் கோழி கொடின்னு பாடுறாரு, அப்ப தப்பா? யார்கிட்ட? டிரைவர் கேட்கிறார் விஞ்ஞானிட்ட. ஆனால் விஞ்ஞானிகள் சொற்பொழிவாளர்னு மாற்றிக்கிடுங்க, அவ்வளவுதானே. வாரியார் சாமி சொல்றார், கோழி என்பது பொது பெயர். பெண் கோழிக்கு பெட்ட கோழின்னு பேரு, ஆண் கோழிக்கு சேவல் கோழின்னு பேரு. யாரையா இந்த விளக்கம் கொடுப்பா? அன்னைக்குத்தான் டிரைவருக்கு புத்தி வந்தது. ஆகா, இவர்கிட்ட டிரைவரா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுமே.
எத்தனை காட்சிகள். ஒரு முறை சொல்றார், பேசிக்கிட்டு இருக்கிற போது, இந்த உப்பு இருக்குல்ல, ஆமாம், அதை ஒரு குவளை தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கும்? ஐயோ உப்பு கரிக்கும். அதே உப்பை குளத்தில் போட்டால் குளத்து தண்ணி கரிக்குமா? உன் மனசை குவளையா வச்சுக்காதே, குளமா வச்சுக்கோ. இருங்க, அதுக்குள்ள கையை தட்டிட்டீங்களே. உன் மனசை குவளையா வச்சுக்காதே, குளமா வச்சுக்கோ. அப்பத்தான் கவலை உப்பு காணாம போகும். அம்மா, கவலை இல்லாத மனுஷன் உண்டா? எல்லாருக்கும் இருக்குல்ல. ரெண்டே 2 பேர் தான் உலகத்தில் கவலை இல்லாதவன். ஒன்று செத்து போனவன், ஒன்று இன்னும் பிறக்காதவன். மற்ற அத்தனை பேருக்கும் கவலை. மனசை விரிவாக ஆக்கிக்கொள், மனசை விரிவாக ஆக்கிக்கொள், குளம் மாதிரி ஆக்கிக்கொள். உன் கவலை காணாமல் போய்விடும். 1000 கவலை இருந்தாலும் 1ஆம் தேதி ஈப்போவில் லகாட் ரோட்டில் முருகன் சன்னிதானத்தில் வந்து அருமையான கச்சேரி, அருமையான சொற்பொழிவு எல்லாம் கேட்டோம்னா கவலை என்னாகும்? பஞ்சா பறந்துடும். அம்மையார் இன்றைக்கு பராசக்தியை கும்பிட்டு, விநாயகப் பெருமானை கும்பிட்டு முருகனிடத்திலே வந்திருக்கிறார்கள். ரொம்ப கொடுத்து வைத்த அமைச்சர். அதைவிட உங்கள் அரசாங்கம் ரொம்ப கொடுத்து வைத்த அரசாங்கம். என் தலைப்புக்குள்ளே இப்போத்தான் போகிறேன், சீக்கிரம் முடிச்சிடுவேன். என் தலைப்பு என்ன தெரியுமா? அடியார்க்கு நல்ல பெருமாள். 3 செய்தி சொல்ல போகிறேன். முதல் செய்தி, நான் அடிக்கடி பழனிக்கு போவேன், பழனி படி ஏறுவேன். 650 படி இன்னைக்கும் ஏறித்தான் போகிறேன். நல்லா இருக்கு. ஒவ்வொரு படி ஏற ஏற என் வாழ்க்கையில் ஒவ்வொரு படி அவன் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கான். உன்படியில் ஏறி உனை வாழ்த்தும் நாளெல்லாம் என் தகுதி ஏற இருகரத்தால் தூக்கி விட்டாய். தூக்கி விடுறான் பழனி. ஒரு சமயம் பையில் கொஞ்சம் பணம் இருந்தது. எங்கள் ஊரில் 1 ரூபா நாணயமாக மாற்றி வச்சுக்கிட்டேன். இந்த கீழே உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கணும். எங்கள் ஊரில் அதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. வரிசைக்கு ஒவ்வொரு ரூபா போட்டுக்கிட்டே போனேன். இந்த முன்னால் உட்கார்ந்துருந்தான் பாருங்க, அவன் எந்திரிச்சு வந்து அங்கே உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு இன்னொரு ரூபா கிடைக்கும்ல. நான் வரிசைக்கு போட்டுக்கிட்டே போகிறேன். இவன் வந்து அங்கே உட்காந்துட்டான். நான் கண்டுபிடிச்சி விட்டேன். நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் கண்டுபிடிக்காமல் இருப்பேனா? அவனை கண்டுபிடிச்சி விட்டேன். ஏய், நீ தானே முதல்ல உட்காந்துருந்த அப்படி பார்க்குறான். என்னை ஏமாத்தறியா? போ, உனக்கு போட்டாச்சு. ஒரு பார்வை பார்த்தான், போயிட்டான். நான் வெற்றி வீரனா ஒரு ஆளை கண்டுபிடிச்ச சந்தோஷத்தோட 650 படி ஏறுறேன். முருகா 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 முருகா. மகான் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் முருகனை பற்றி ஒரு பாட்டு பாடுறார், பழனி ஆண்டவனை பற்றி. பழனியில் அந்த பாட்டை மேலே எழுதி போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு கெட்ட வழக்கம் இப்போ இல்லையா, நான் என்ன பண்ணுறது? வெள்ளை அடிச்சிருப்பாங்க, வேற என்ன பண்ணுறது? அந்த பாட்டை விட வெள்ளை முக்கியம் இல்லையா? ஒன்றும் சொல்லப்படாது. அருமையான பாட்டு. அடிநடுவும் முடிவும் எல்லாம் அகண்ட பரம் பொருள் உளது என்று அறிந்திட்டாலும் கடிகமல் மென் மலர் பூசைக்கு அருள் செய்யும் பண்பு அதற்கிளையால் கருத மாட்டேன். என்னங்க அர்த்தம்? பரம்பொருள் சிவபெருமான், அவர்கிட்ட போய் பூஜைகள்லாம் பண்ணலாம். அவர் சாதாரணமாக அருள் பண்ண மாட்டார், பெரும்பாடுபடுத்தி விடுவார். சிறு தொண்டர் வீட்டில் பிள்ளைக்கறி கேட்டாரே, இயற்பகை நாயனார்கிட்ட மனைவியை கொடுன்னு கேட்டாரே, பெரும்பாடுபடுத்தி விடுவாராம். அதனால கோவணத்தோட வந்து நிற்கிற உன்னை கும்பிட்டா எனக்கு அருள் எளிதில் கிடைக்கும். அதனாலே பரம்பொருளை விட்டு விட்டு முருகா உன்னை கும்பிடுகிறேன். பாட்டை பூரா சொல்லவா? எனக்கு ஒரு கெட்ட வழக்கம், எங்கேயாவது பாட்டை பார்த்தா எழுதி வச்சு அன்னைக்கே பாடம் பண்ணிவிடுவேன். அந்த கெட்ட வழக்கம் இன்னைக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அடிநடுவும் முடிவும் இலா அகண்ட பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாலும் கடிகமல் மென்மலர் பூசைக்கு அருள் செய்யும் பண்பு அதற்கிளையால் கருத மாட்டேன்.
புடியதனால் முழுக்காடி கீழொடு வெண் கோவணமும் புனைந்து கையில் தடி பிடித்து பழனி வெற்பில் குலவும் அவன் தனை மறவேன் சரதம் மாமேன். யாரு அருள் பண்றதுல எளியவர்? முருகப்பெருமான். சிவபெருமானை விட அருள் செய்வதில் எளியவர் முருகப்பெருமான். சிவனுக்கு எத்தனை முகம்? 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். அங்கே நமச்சிவாய, இங்கே ஓம் நமச்சிவாய. பிரணவம் 1 முகம் அவனுக்கு, அங்கே 5 முகம். இங்கே ஓம் நமச்சிவாய 6 முகம். சரவணபவ 6 முகம். நான் இப்படி சொல்றது. திருநெல்வேலியில் ஒரு அம்மையார்கிட்ட கேட்டேன், அம்மா உங்கள் வீட்டுக்காரர் 20 பவுனுக்கு தங்க கட்டி வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கிறார், சந்தோஷப்படுவீங்களா? 20 பவுனுக்கு தங்க சங்கிலி பண்ணி போடுறார், சந்தோஷப்படுவீங்களா? அந்த அம்மா என்னை எப்படி பார்த்தது. முதல்ல அவரை போட சொல்லுங்க, அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு நான் தானா வந்து வாச்சேன்? கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு குண்டு மணி கூட தங்கம் போடலை. நான் விட்டுட்டு எந்த அம்மாட்ட மாட்டப்படாது. இன்னொரு அம்மாட்ட போனேன், அம்மா தங்க கட்டி தேவையில்லையா, தங்க சங்கிலி தேவையில்லையா? இங்கே யாராவது சொல்லுங்க, எதுமா தேவையில்லை? தங்க கட்டியா தங்க சங்கிலியா? தங்க கட்டியா? கட்டியை வாங்கி என்ன செய்விய? வீட்டில் வச்சு பூட்டுவிய, ஒருத்தருக்கும் தெரியாது. சங்கிலியாக இருந்தால் என்ன செய்யலாம்? கழுத்தில் போடலாம், அடுத்த வீட்டுக்காரிட்ட காட்டலாம். அதுக்காகத்தானம்மா நகை. அம்மா நகை அடுத்தவனுக்காக, உடை அடுத்தவனுக்காக, உணவு நமக்காக. இப்போ நான் ஆடை போட்டிருக்கேன்னா அடுத்தவனுக்கு பிரியமான ஆடையாக போடணும். நான் சாப்பிட்ற சாப்பாடு என் வயிற்றுக்கு சரியானதாக சாப்பிடணும். அவர் சொன்னதுக்காக சாப்பிடப்படாது. நானே சொல்கிறேன், தமிழ் சங்க இலக்கியம் சொல்லுது, தானுகந்த உணவும் பிறருகந்த ஆடையும். எழுதி வச்சுங்க, தானுகந்த உணவும் பிறருகந்த ஆடையும். அப்போ தங்க கட்டியும் தங்கம்தான், தங்க சங்கிலியும் தங்கம்தான். தங்க கட்டியை விட தங்க சங்கிலி சிறப்பு. அது மாதிரி முருகன் சிவபெருமானை விட அருள் புரிவதில் எளியவன். முருகனுங்கிறது யாரு? தங்க சங்கிலி. சிவபெருமானுங்கிறது தங்க கட்டி. தங்கம்தான் சார். அதுவும் தங்கம், இதுவும் தங்கம். இது ரொம்ப சௌகரியம். அதனால இவனுக்கு என்ன பேரு? அடியார்க்கு நல்ல பெருமாள். இருங்க, என் கதையை முடிச்சு போடுறேன். 650 படி ஏறினேன், பழனி மலைக்கு போயிட்டேன். முருகனை பார்க்கிறேன், கம்பீரமா நிற்கிறான். தண்டாயுதம், வேலாயுதம் கிடையாது, தண்டாயுதம். கண்டார்தம் அனங்கவரும் முண்டிதமாம் சிரத்தழகும் காண காண கொண்டாடத்தக்க திரு நீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு வட பழனிமேவும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகங்குலைந்து தலைத்து வாழ்வாம். சந்தோஷமா பாடினேன். பாடிட்டு முருகனோட பேச ஆரம்பிச்சேன். கோயிலுக்கு போனா முருகனோட பேசணும். ஆண்டவனை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம், ஆண்டவனோடு பேசுவது ஆன்மீகம். எழுதி வச்சுங்க. கடவுளோட பேசணும். நான் பேசுறேன், அடுத்தவன் என்ன பைத்தியம்னு சொன்னா சொல்லிட்டு போறேன். இவன் என்ன இன்னைக்கு நேத்த சொல்றேன்? இந்த உலகம் இருக்க, முன்னால போனா முட்டும், பின்னால போனா உதைக்கும், நடுவில் போனா இடிக்கும். சேர்த்து வச்சா கஞ்சன், செலவழிச்சா ஊதாரி. சொல்லிட்டு போறான். என்ன நினைக்கணும்? முருகா 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 முருகா. பழனி ஆண்டவன் மேலே ஏறி போயிட்டேன். போரி படி அங்கெல்லாம் கும்பிடுறேன், அவனை வழிபாடு பண்ணுறேன். பின்னால் வந்து நிற்கிறேன், முருகனை பார்க்குறேன், அவனோட பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? முருகா, அந்த காலத்தில் நான் ஒழுங்காக படிக்கலை, நீ தான் படிப்பை கொடுத்த. படித்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை வேணும்னு கேட்டேன், நீ தான் வேலையை கொடுத்த. அதுக்கப்புறம் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு கேட்டேன், நல்ல மனைவியை கொடுத்தேன். அதுக்கப்புறம் நல்ல குழந்தை வேணும்னு கேட்டேன், 3 குழந்தை முத்தா கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போ அந்த மாமியார் என்ன சொல்றா, ஒரு வருஷம் ஆச்சே, ஒரு பேரம்பேத்தி இல்லையேங்கிறா. முருகா நீ தான் கொடுக்கணும். குழந்தை வேண்டாம்னு நம்ம ஏற்பாடு பண்ணலாம், வேணும்னு கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு. பழனி ஆண்டவா நீ கொடுக்கணும். என் பின்னால யாரோ சிரிக்கிறாங்க. யாரா நம்ம பேசுறத பார்த்து சிரிக்கிறா? திரும்பினா அந்த ஒத்த ரூபாய்க்கு முன்னால வந்து உட்கார்ந்தான் பாருங்க பிச்சைக்காரன், அவன் சிரிக்கிறான். அவன் இங்க வந்துட்டாங்க என்னோட வேகமா ஏறி பின்னால நின்று சிரிக்கிறான். நான் திரும்புறேன், ஏய் நீ தானே அங்க பின்னால இருந்து முன்னால வந்து உட்கார்ந்தவன்? ஆமாம். உன்னைத்தானே நான் விரட்டேன். ஆமாம். ஏன் சிரிச்சேன்? சாமி நீங்க முருகன்ட்ட இவ்வளவு கேட்டு வாங்கி இருக்கிறீங்க, நான் ஒரு ரூபா 2வது முறை கேட்க வந்தேன், என்னைய விரட்டி விட்டீங்களே. அதுக்கு உங்கள்கிட்ட கேட்கிறத விட அவன்கிட்ட கேட்கலாமே. வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே. திருப்புகள் வெறுக்காம கொடுப்பானா? ஏண்டா நேத்து கேட்ட முந்தானத்து கேட்ட நான் தான் கிடைச்சனா அப்படிங்க மாட்டானா, வாரி வாரி கொடுப்பானாம். அவனுக்கு என்ன பேரு? வள்ளல்னு பேர். சென்னல் சூளாறு முக நதி உடைய வள்ளலே செங்கீரையாடி அருளே திருமருவு பழனி வளர் சிவகிரியில் முருகனே செங்கீரையாடி அருளே. அவனுக்கு பேர் என்ன? வள்ளல். வீட்டுக்காரிக்கு என்ன பேரு? வள்ளி. அட வள்ளலுக்கு பெண்பால் வள்ளிதானம்மா. பேரை பார்த்தீங்களா? வள்ளிக்கு கணவன் எப்படி இருக்கணும்? வள்ளலாத்தானே இருக்கணும். வள்ளல் இவன், அவ வள்ளி. ஏன் தெரியுமா? அப்ப மாறிலா வள்ளி. அது என்ன மாறிலா வள்ளி? மாறுபடாத வள்ளி. முருகப்பெருமான் ஒரு 50,000 ரிங்கிட்டு ஜெயபாலனுக்கு கொடுக்கலாம்னு சொன்னான். வள்ளி பக்கத்தில் நின்று 50,000 கொடுக்காதீங்க, ஒரு சைபரை சேர்த்து ஒரு 5 லட்சமா கொடுங்க பாடம். ஆமாம், நம்ம வீட்டுக்காரி சொல்லலைன்னா நம்ம கொடுப்போமா? யாராவது வந்தால் யாரை பார்ப்போம்? அப்படி திரும்பி பார்ப்போம். அப்போ முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிச்சா வந்தவரை பார்த்து நீங்கள் சாப்பிட்டுத்தானே வந்திருப்பீங்க. அப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தா சாப்பிட்டு போங்க. புரியுதா? வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி. முருகன் எப்படி? வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது வெறுக்காமன். நான் 1 ரூபாயை திருப்பி கேட்டதுக்கு அவனை விரட்டி விட்டனே. புரியுதா? இதான் மனுஷனுக்கும் முருகனுக்கும் உள்ள வித்தியாசம். திருச்செங்கோடு இன்னைக்கு என்னமோ கொங்கு நாடா வருது. நான் என்ன பண்ணுவேன்? குமரகுருபர சுவாமியை கூப்பிட்டு முன்னால வச்சா பின்ன கொங்கு நாடு வராம பாண்டி நாடா வரும்? கொங்கு நாடு திருச்செங்கோடு. நம்ம அனந்த கிருஷ்ணன் இன்னைக்கு காலையில் சொன்னார் திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுக்கு என்ன பெருமை தெரியுமா? எங்கள் ஊரில் கல்யாணம் ஆனால் மெதுவாக கேட்போம், டேய் 6 மாதம் ஆச்சு இல்லை? ஆமாம். உங்கள் வீட்டில் எப்படி? மதுரையா சிதம்பரமா? உங்களுக்கெல்லாம் புரியுதா? மதுரைன்னா அம்மா தான் ஆட்சி, இவர் சொன்னதை கேட்பார். சிதம்பரம்னா அப்பா தான் ஆட்சி, அம்மா சொன்னதை கேட்பா. உங்கள் வீட்டில் எப்படி? நீயா வீட்டுக்காரியா? அவன் கெட்டிக்காரன். மதுரையும் இல்லை சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடுன்னா. என்னடா சொல்ற? அர்த்தநாரீஸ்வரன், ஆண்பாதி பெண்பாதி ஆனானவன். கண்ணதாசன் பாட்டு. ஆண்பாதி பெண்பாதி. எங்கேயாவது சாமி எப்படி பார்த்திருக்கலாமா? ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண், ரெண்டும் அவன்தான். அருள் பண்றதுக்கு பெண், ஆண்டவனாய் இருக்கிறதுக்கு ஆண், ரெண்டும் அவன்தான். அவனுடைய அருளுக்குத்தான் அம்மைன்னு பேர். அம்பாளுக்கு என்ன பேரு? அவனுடைய அருள்னு பேர். ஆமா, ஆண்டவன் முக்கியமா அருள் முக்கியமா? என்ன சார் பட்டி மண்டபம் போட்டுறீங்க? ஆண்டவன் முக்கியமா அருள் முக்கியமா? சாமி அருள் தானே முக்கியம். இல்லாட்டி நம்ம எதுக்கு ஆண்டவன்கிட்ட போறோம்? நீ பாட்டுக்கு செவனேன்னு கடன்ட்டு போயிடுவோம். இல்லை, நம்ம அருள் வேணுமா இல்லையா? இன்னும் ஒன்று தெரியுமா? ஆண்டவனை பார்க்கணும்னா கூட அவன் அருள் கிடைக்கணும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண். செங்கோட்டு வேலனுக்கு அபிஷேகம் கிடையாது, அர்த்தநாரீஸ்வரருக்குத்தான் அபிஷேகம் போறா. இந்த திருச்செங்கோட்டு வேலன் அழக பார்த்துட்டு நம்ம கந்தர் அலங்காரத்தில் அருணகிரி அற்புதமா பாடுறார்.
ஒருத்தர் சொன்னாரு, முருகன் ஏண்டா தமிழை கொடுத்தான்? அருணகிரி பாடுறதுக்கு தகுந்த மொழி வேணுமேன்னு தமிழை கொடுத்தானாம். அழகு தவள் திருப்பழனி மலை குகன் அலங்கல் அணிந்தருளே, அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கல் அணிந்தருளே. அழகு தவள் திருப்பழனி மலை குகன் அலங்கல் அணிந்தருளே, அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கல் அணிந்தருளே. இந்த பாட்டு உலகத்தில் ஒருத்தனுக்கும் தெரியாது, எனக்குத்தான் தெரியும். ஏன்னா இது நான் எழுதின பாட்டு. பழகு தமிழ் மொழி அழகில் மயங்கிய பண்பினருட்பொழிவேன், பக்தரிசைத்தனல் முத்தமிழெங்கனும் பரவ மகிழ்ந்தவனே. மழலை மொழி சிறு குளவி என தமிழ் வாரி வழங்கிடவே, வாழ்வியலை தெரி காளியர் கோனென வந்து நடந்தவனே. கடலில் இருக்கிய சலங்கை ஒலித்திட கரையார் கண்டனிடம் கனிதரவில்லை என உரை பேசி கடுகி நடந்தவனே. அழகு தவள் திருப்பழனி மலை குகன் அலங்கல் அணிந்தருளே, அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கல் அணிந்தருளே. சரி, திருச்செங்கோடு மேலே ஏறுறோம், சாமியை கும்பிடுறோம். அங்கே அடியார்க்கு நல்ல பெருமாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னால். மறக்காதீங்க, இதெல்லாம் அந்த விஞ்ஞானி சொன்னது. இந்த டிரைவ் சொல்லிட்டு இருக்கார். எல்லா புகழும் இறைவனுக்கே. திருச்செங்கோடு, திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே ஒரு பெரிய புலவர், அவர் வந்து பாட்டு பாடுறார். அவரோட போட்டி போட்டு யாரும் பாட முடியலை, தோத்து போறாங்க. தோத்து போனால் உங்கள் சாம்ராஜ்யத்திலே உள்ள புலவர்களுடைய புலமையெல்லாம் எனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு எழுதி கொடுக்கணும். அந்த புலவர் வித்வஜன கோலாகலன் அப்படி போயிட்டு இருக்கார். அந்த ஊர் ராஜா திருச்செங்கோட்டு ராஜாவுக்கு கடுதாசி எழுதுறார். அந்த காலத்தில் கடுதாசின்னு ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியுமா? வயசானவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தான் கையில் ஒன்று வச்சிருக்கமே. நம்ம வாழ்க்கையே இதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. கையில் ஒன்று இருக்குல்ல, அதான் பொண்டாட்டியை காணோம்னா கூட தவிக்க மாட்டேங்கிறேன், செல்ல காணோம்னா தவிக்கிறாங்க. வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு பார்த்து. அந்த காலத்தில் கடுதாசி இருந்துச்சு. அங்கிருந்து கடிதம் வந்தது. இந்த ராஜா படிக்கிறான், என்னுடைய சமஸ்தானத்திற்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புலவர் வந்தார். அவரோடு போட்டி போட்டு யாரும் பாட முடியவில்லை. நாங்கள் அவருடைய வித்வத்துக்கு அடிமையின்றி சீட்டெழுதி கொடுத்து விட்டோம். அந்த புலவர் உங்கள் அவைக்கு நாளை வருகிறார். இந்த ராஜா பயந்துட்டார். புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சார். நாளைக்கு அவரோட போட்டி போட்டு யாரு பாடுறீங்க? முதல் ஆள் எந்திரிச்சார், எனக்கு வயித்த வலிக்குது. அடுத்த ஆள் எந்திரிச்சார், எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அடுத்த ஆள் எந்திரிச்சார், இடுப்பு நகர முடியலை. 5-6 பேர், இது எதுக்குடா? அவங்க கூட போட்டி போட்டு தோத்து போறதை விட போட்டி போடாம இருக்கலாம். பரீட்சை எழுதி ஃபெயிலா போறதை விட ஆப்சண்ட் ஆகலாம். அது மாதிரி எல்லாம் தடுமாறிட்டான். ஒரே ஒரு ஆளு கடைசி. ராஜா அவனை பார்த்தாரா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் தப்பிக்கிறதுக்கு திருச்செங்கோட்டில் மலை மேலே முருகன்கிட்ட ஒருத்தர் பாடிக்கிட்டே இருப்பார், அவருக்கு அரசாங்க ஆணை அனுப்புங்கோ. இவன் தப்பிக்கிறதுக்கு அவரை மாட்டி விட்டான். அவர் திருச்செங்கோட்டில் முருகன்கிட்ட நின்று பாடுறாரு. எந்த பாட்டு? கந்தர் அலங்காரம். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை, சென்று கண்டு தொழ 4000 படைத்திலனே அந்த நான்முகனே. முருகனை பார்க்கறதுக்கு 4000 கண்ணு வேணும். இந்த பிரம்மா கஞ்சப்பைய 2 கண்ணைத்தான் கொடுத்தான். பிரம்மா கஞ்சம் தானே. புரியுதா புரியலையா? கஞ்சம்னா என்ன அர்த்தம்? சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஃபேன் போடாம விசிறிய வச்சு விசிறிக்கிட்டா சிக்கனம், விசிறிய வச்சுட்டு தலையை ஆட்டுனா கஞ்சம். விசிறி உடஞ்சி போகப்படாதான்,
அட பாவி, நீ என்னத்தடா கொண்டுகிட்டு போற? புரியுதா? இது கஞ்சத்தனா, அது சிக்கனம். எதுக்கு சொல்ல வந்தேன்? திருச்செங்கோட்டில் இந்த புலவர் வந்திருக்கார். அங்கேருந்து கடுதாசி வந்தது, மேலே அனுப்பிச்சாங்க. அவர் என்ன பாடிக்கிட்டு இருக்கார்? மாலவன் மருகனை மன்றாடி மைந்தனை. இந்த பாருங்க, ஒன்று சொல்லவா, ராத்திரிக்கு தூக்கம் வரலன்னா, ஐயோ நேற்றுக்கும் தூக்கம் வரல, முந்தானத்தும் தூக்கம் வரல, இன்னைக்கும் வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாள் சைக்கியாட்ரிஸ்டுக்கிட்ட போய் நிற்கணும். மாத்திரையை போட்டால் தூக்கம் வராது, மயக்கம்தான் வரும். முருகன் சந்நிதியை நினைங்க, ஒரு 10 திருப்புகளை பாடுங்கள், ஒரு திருவாசகம் படிங்க, கண்ணீர் வரும், தூங்குங்க, நல்லா தூங்கலாம். என்னுடைய பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் 73 வயசு எழுதுகிறார். ராத்திரி தூங்குற பொழுது கனவெல்லாம் வரும், தூக்கம் வராது, எந்திரிப்பேன், விபூதியை பூசுவேன், திருவாசகத்தை 10 முறை படிப்பேன், தூங்குவேன், நல்லா தூங்கிடுவேன். புரியுதா? அப்போ திருப்புகள் படிச்சா, திருவாசகம் படிச்சா என்ன ஆகும்? டாக்டருக்கு பொழப்பு போயிடும். டாக்டர் எந்திரிச்சு போயிட்டார், நல்ல வேலையா. புரியுதா? மேலே பாடிக்கிட்டு இருக்கார் புலவர். அங்கிருந்து அரசாங்க ஆணை, ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர். நாளை வரக்கூடிய வித்வஜன கோலாகலன் அவனோடு நீங்கள் போட்டி போட்டு நம் அரசவையில் பாட வேண்டும். இது அரச கட்டளை. ஜிஓ அரச கட்டளைன்னா மீற முடியுமா? அவர் அழுகிறார், முருகா இந்த போட்டியெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் எதுக்குப்பா இதில் போய் நிற்கணும்? நான் உன்னை கும்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறனே, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே. அழுதார். நீங்க உங்க பொறுப்பை கடவுளிடம் ஒப்படைத்தால் கடவுள் அதை உங்களை விட மிகச் சிறப்பாக நடத்தி காட்டுவார். அம்மா, நீங்க கடவுள் வேலையை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வேலையை கடவுள் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்வதை விட மிகச் சிறப்பாக செய்வார். இப்ப பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா? செங்கோட்டு வேலைன்னு எடுத்துக்கிட்டான். இவர் அழுதுட்டு படுத்து தூங்கிட்டார், நாளைக்கு பார்த்துக்குவோம். நம்ம வித்வஜன கோலாகலன் ஒரு பெரிய பல்லக்கில் வர்றான். முன்னால 10 பேர், பின்னால 10 பேர், கட்டியங்கூடுறது, அடே அப்பா, அப்படியே வர்றான். என்றைக்குமே நிறைய படித்தவன் பணிவோடு இருப்பேன். இந்த அறகுறையா இருக்கிறவன் ஆட்டம் போட்டுருவேன். சாமி சொல்லுவார், சூரியனும் சந்திரனும் சும்மா இருக்கும் பொழுது விளக்குகள் விளம்பரம் தேடுகின்றன. புரியுதா? சூரியனும் சந்திரனும் சும்மா இருக்கிறான், இந்த விளக்கு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லும். வித்வஜன கோலாகலன் 4 பேரு அப்பா வர்றானா, இந்த மலையை பார்த்தான். இந்த மலைக்கு என்ன பேரு? அனந்தகிருஷ்ணன் காலம்பரை சொன்னார், சர்ப்பசைலம். நினப்பு இருக்கா? சர்ப்பகிரி, நாககிரி, 4 மறை பொருளோனே, நாககிரி பெருமாளே. திருப்புகள். சர்ப்பசைலம், பாம்பு மலை. ஓ, இதுக்கு பேரு சர்ப்பசைலமா? உடனே பாட்டு வந்துருச்சு. அந்த காலத்து புலவனுக்கு இம்மென்னு முன்னே 700ம் 800ம் அம்மென்றால் 1000 பாட்டு வரும். நினைச்ச மாத்திரத்தில் உடனே பாட ஆரம்பிச்சிட்டார். இது பாம்பு மலையானால் பாம்பு படம் எடுத்து ஆடணுமே, ஏன் ஆடலை? வினா. விடையும் வரணும், பாட்டில் வரமாட்டேங்குது. சமரமுக திருச்செங்கோடு சர்ப்பசைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை. பாட்டு நின்று வச்சு, அதுக்கு மேலே பாட்டு வரல, மடமடன்னு கொட்டுவார். இது கட்டளை கலித்துறை. இழுத்தண்ணி பாடணும், அடியடி தோறும் 5 சீராகி, முதற்சீர் 4 வெண்டலை பிழையார், கடையொரு சீரும் விளங்காயாகி, நேர் 16 நிறை 17 ஓதினர் கலித்துறை ஓரடி கெழுத்தேன். இலக்கணமுங்க. நான் காமர்ஸ் வாத்தியார், ஆசையினால இலக்கணம் படித்தேன். நான் தமிழ் படிக்கலை, சட்டப்படி எனக்கு தமிழ் குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. பிகாமில் கூட ஹிந்தி படித்த பாவி நான், தமிழ் படிக்கலை, பள்ளிக்கூடத்தில் கிடையாது. 4 சொல், 4 சீர், 5வது சீர் விளங்காயா வரணும், 4 சீரும் வெண்பா இலக்கணப்படி வரணும். நேரசையில் ஆரம்பித்தா 16 எழுத்து வரணும், புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணணும். நிறைய செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து வரணும்,
கந்தர் அலங்காரம் பூரா கட்டளை கலித்துறை. அபிராமி அந்தாதி பூரா கட்டளை கலித்துறை. எழுத்து எண்ணுங்க, தப்பா இருந்தா என்ன 2 அடி அடிங்க. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா. நிறுத்துங்க, அதானே ஒரு வரி. தனந்தரும் நிறைய செயல ஆரம்பிச்சிருக்கு. எண்ணுங்க, த ந இன் விட்டுருங்க. த ரும் தனந்தரும் கல்வி தரும். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா. எத்தனை? 17. கையை விட்டுருக்கேன். இப்ப நிறையசையாயிருந்தா 17 எழுத்து, நேரசையாயிருந்தா 16 எழுத்து கரெக்டா வரும். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு கட்டளை கலித்துறை. என்ன எழுத்து எண்ணியா பாடினாங்க? ஓட்டத்தில் பாட்டு வந்ததுங்க. இன்னைக்கு பாட்டு வராம தவிச்சு நேர எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டு. நானும் கவிஞன், எனக்கு 4 பேர் பட்டம் கொடுக்கறான்னா நம்ம கெட்டு போனோம்னு அர்த்தம். கட்டளை கலித்துறை. இவர் அப்படி பாட்ட ஆரம்பிச்சு விட்டாரு. என்ன பாட்டு? சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை. இது பாம்பு என்றால் பாம்பு படம் எடுத்து ஆடணுமே. என்னை பாட்டு நின்று வச்சு 1.5 வரி வந்துச்சு, மிச்ச 2.5 வரிய காணோம். ஏன்? கொடுத்தவன் நிறுத்தி விட்டான். அம்மா நானா பேசுறேன், முருகன் பேசுறான். அவன் நிறுத்தினான்னா பேபேம்பே என்னால பேச முடியாது ஐயா. தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. கொடுக்கிறவன் அவன் தானே. சிவாஜி கணேசன் நல்லா பாடுறாருங்கிறீங்க. சிவாஜி கணேசன் என்ன பண்ணாரு? பின்னால TM சௌந்தரராஜன் பாடிக்கிட்டு இருக்காரு. ஐயா சரிதானே? நம்ம என்ன சொல்றோம்? சிவாஜி எப்படி பாடுறார்? சிவாஜி பாடுனா எல்லாரும் ஓடணும். அவன் கொடுக்கிறான். எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேருகந்தேறிய ஒருவன். திருஞான சம்பந்த சாமி பாட்டு. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை வள்ளற் பெருமான். என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனை நம்மாழ்வார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அம்மா சேர்ந்து சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர்ல மந்திரிகள்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நாங்க லகாட் ரோடு முருகன்ட்ட பிரார்த்தனை பண்றோம், இந்த அம்மாவை மெதுவா எங்க ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னம்மா சேர்ந்து சொல்றாங்க பாருங்க. நாங்க நினைக்க முடியுமா இதையெல்லாம்? சரி, அங்க போவோம். சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாததென்னை. தென்னை மாதிரி நிக்கிறேன், பாட்டு வல்ல, பல்லக்க விட்டு இறங்கிட்டேன். என்ன ஒரு பாட்டை முடிக்க துப்பு இல்லை, எனக்கு என்ன பல்லக்கு? அதான் கவிஞன். இறங்கிட்டேன். பார்க்கிறேன், அங்க இருந்து ஒரு மாடு ஓட்டிக்கிட்டு ஒரு ஆள் வர்றேன், கையில ஒரு கோல். யாரப்பா நீ? மாட்டுக்கார வேலன். எங்கேயோ கேட்டாப்புல இருக்கோ. மாட்டுக்கார வேலன். வேலன்னா மாடு மேய்க்கிறவன். ஆமா, நீங்க யாரு? நான் புலவன். புலவனா? புலவன்னா உங்களுக்கு பாட தெரியுமா? அப்பா புலவன்னா பாட தெரியணும்டா. எனக்கு தெரியும். ஆமா, ஏன் இங்க நிக்கிறீங்க? இந்த மலையை பத்தி பாட ஆரம்பிச்சோன்னா பாட்டு பாதியில நின்று போச்சு. பாதியில நின்று போச்சா? ஐயையோ, இந்த மலையை பார்த்தாலே பாட்டு நல்லா வருமே, உங்களுக்கு எப்படி நின்று போச்சு? அதான் தெரியலே. கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி, அது மாதிரி ஆயிப்போச்சு. என்ன சும்மா பாட்டை சொல்லுங்க. டேய், நீ மாடு மேய்க்கிற பய, உனக்கு என்னடா என் பாட்டு தெரியும்? சும்மா சொல்லுங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ சொல்லுங்க. சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாததென்னை. அப்புறம் என்னத்தை? அப்புறம் விழுப்புரம் வரமாட்டேங்குது, பாட்டு வரமாட்டேங்குது. இப்படித்தானா? நான் முடிக்கட்டுமா? டேய், இது கட்டளை கலித்துறை, எழுத்தண்ணி பாடணும். அதே எதுக வரணும். எது கைக்கு கிடைத்தாலும் எதுகை ஆக்கப்படாது. எது கைக்கும் ஏது இனிக்கும் என்பதின்றி எது கைக்கு கிடைத்தாலும் எதுகை ஆக்கக்கூடாது. ஒழுங்கா வரணும். நான் பாடுறேன் ஐயா, இப்ப பாடட்டுமா? எங்க பாடு? அவன் முடிக்கிறான், இவர் ஆரம்பிச்ச பாட்டு. அதே இலக்கணம். நானா இருந்தா என்ன சொல்லுவேன்? அந்த பாட்டை விட்டுரு, நான் புதுசா பாடித்தரேன். அப்படித்தானே? இப்ப பாட்டை பாருங்க.
பதில் சொல்லணும்ல. அவர் என்ன கேட்டாரு? ஆமா, இது பாம்பு மலைன்னா பாம்பு படம் எடுத்து ஆடணுமல்ல, ஏன் ஆடலை? பதில் சொல்றான், மேலே குறவள்ளியின் கணவன் நம்ம முருகன் இருக்கிறான், அவன் மயில் இருக்கு, நம்ம படம் எடுத்தா மயில் கொத்திப்புடும் அப்படின்னு பாம்பு படம் எடுக்காம கிடக்கு. வினாவும் விடையும். இப்ப பாட்டை சொல்லவா? சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாததென்னை அகுதாய்ந்திலையோ. இது தெரியலையா? நமரன் நம்மாளு முருகன் அவனையே பாடிக்கிறான் பாருங்க. நமரன் குறவள்ளி பங்கன். அம்மா, இந்த தெய்வான கணவன் சொல்ல மாட்டேங்கிறாம்மா. அநியாயத்தை பார்த்தீங்களா? நமரன் குறவள்ளி பங்கன் எழுகரை நாட்டுயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்துமென்றே. மயில் வாகனம் கொத்தும்னு பாம்பு படம் எடுத்தாடலே. வித்வஜன கோலாகலன் காலில் விழுந்துட்டான். டேய் மாட்டுக்கார பைய, நீ இந்த போடு போடுற, நான் இவ்வளவு படித்தவன் எனக்கு தெரியலையே. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானுமே, பெருங்கானில் காட்டெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், நாட்டரசன் கோட்டை நகர்க்கு. அப்படி ஒரு பாடம் உண்டு. ஔவையார் சொன்னால முருகனை பார்த்துட்டு, ஆமா நீ யாரு? நான் மாட்டு மேய்க்கிறவன். டேய் இப்படி சொல்ற, அதை ஏன் கேட்குறீங்க? இந்த ஊரில் ஒரு புலவர் இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்ச காலம் படித்தேன். நாளைக்கு கூட அவரோட போட்டி போட்டு எவனோ வெளியூர்காரன் ஒருத்தன் வந்து பாட போறானாம். அதை நான் தாண்டா இவர் நினைக்கிறாரு, சொல்லலை. அந்த புலவர்கிட்ட கொஞ்ச காலம் படித்தேன், என்ன பார்த்தாரு, போடா முட்டா பயலே, ஞான சூன்யம், உனக்கு பாடம் ஏறாது அப்படின்னு விரட்டி விட்டாரு. மாடு மேய்ச்சிக்கிட்டு திரியிறேன். ஐயோ, அவர் விரட்டின பய இந்த போடு போட்டா அந்த ஆளு எப்படி இருப்பாரு? ஓலை எடுத்தான், எழுதனாம். திருச்செங்கோட்டில் ஒரு மாட்டுக்காரன் சொன்ன தமிழுக்கு என்னுடைய அறிவு, என் திறமை, என் புலமை, என் பெருமை அனைத்தும் சமர்ப்பணம் எழுதி கொடுத்துட்டு ஓடிப்பிட்டான். இவர் இங்கே அழுதுகிட்டு இருக்காரு முருகன்ட்ட. இப்ப புரியுதா? அவன் அடியாருக்கு நல்ல பெருமாளா இல்லையா? என்ன நீங்க தான் சொல்லணும். முடிச்சிடுறேன். இன்னும் 2 செய்தி, ஒரு செய்தி. எல்லாம் இப்போ அனுபவங்கள். 2 விஷயம் சொல்லிட்டு முடிச்சிருவேன். முடிச்சிடுறேன். முதல் செய்தி, எங்கள் ஊர் தேவகோட்டை. தேவகோட்டையில் கண்ணப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான். 2 கையினாலையும் வாரி வாரி கொடுப்பார், வெளியில் சொல்ல மாட்டார். தண்ணீர் பந்தலார் வீடு கண்ணப்ப செட்டியார், பிள்ளையார்பட்டி கோயில். முருகா 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 முருகா, எப்ப பார்த்தாலும் முருகா. அப்படி ஒரு வாழ்க்கை. கடைசி காலம், மரணப்படுக்கையில் கிடக்கிறார். பெரிய பணக்காரர், எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. என்னடா இப்படி கிடக்கிறாரே? அவர் முருகா முருகா. அப்ப கூட குழந்தை குட்டி பொண்டாட்டி ஒன்னத்தையும் பார்க்கல. இது எங்க அது எங்க எதுவும் சொல்லலை. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? பையன் வந்து கேட்பேன், ஏதாவது அசத்து மறந்தா சொல்லிட்டு போங்க, நாங்கள் அங்கே வந்து கேட்க முடியாது. டேய் 7வது வீட்டு ஏகாம்பரம் நமக்கு 7000 தரணும். சரி. அடுத்த வீட்டு அண்ணாசாமி நமக்கு 5000 தரணும். சரி. 3வது வீட்டு முத்துசாமிக்கு நம்ம 3000 கொடுக்கணும். ஐயோ, காய்ச்சல்ல பெதத்துறாரே. தரணும் தரணும்ன போதெல்லாம் ஆமான்னுட்டு கொடுக்கணுங்கிற போது காய்ச்சல்ல பெதத்துறாரே. சோர்விடத்து பொருள் வைத்ததுண்டாகில் பெரியாழ்வார். சோர்விடத்து அசத்து மறந்து எதையாச்சு வச்ச சொல்லிட்டு போங்க. சோர்விடத்து பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே. அந்த காலம் அடைவதன் முன்னம் யாரும் கேட்பான், சொல்ல போவான், சளி அடைக்கும். அந்த காலம் வர்றதுக்கு முன்னாலே மார்வம் என்பதோர் கோயிலை நாட்டி மாதவன் என்னும் தெய்வத்தை வைத்து ஆர்வம் என்பதோர் பூயிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலும் மாமே. பெருமான கும்பிட்டா வைகுண்டம் போகலாம், பெரியாழ்வார் பாடுறார்.
கடைசி காலம் அப்படித்தானே. கண்ணப்ப செட்டியார் கவலைப்படாம முருகா 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 முருகா. திடீர்னு முழிக்கிறார், மயில் வந்துருச்சு, முருகா, முடிஞ்சு வச்சு. கடைசியில் என்ன வரும்? கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். கந்தர் அனுபூதி. காலன் காலன் எரும மாட்டில் வருவான், அதுக்கு முன்னாலே மயில் வாகனம் வரணும். நீங்க கும்பிடுங்க, சத்தியமா முருகன் காட்சி கொடுப்பான். ராமநாத சேதுபதி, ராமநாதபுரத்திலே கடைசியாய் வாழ்ந்த மாமன்னர், உத்தரகோசமங்கைக்கு ட்ரஸ்டி, ராமேஸ்வரம் கோயிலுக்கு ட்ரஸ்டி, பாஸ்கர சேதுபதிக்கு பேரனுக்கு மகன், விவேகானந்தரை அனுப்பிய பாஸ்கர சேதுபதியினுடைய பேரனுக்கு மகன் ராமநாத சேதுபதி. நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னால சிவராத்திரி அன்னைக்கு எங்களை கூப்பிட்டு பேச வைப்பார். எங்க? ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி பர்வதவர்தனி சன்னிதானம். மலை வளர் காதலி, அவளுக்கு என்ன தமிழ்? பர்வதவர்தனிக்கு மலை வளர் காதலி. வரைராஜனுக்கு இருகண் மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்ணுமையே. பேசுவான். அந்த மகாராஜா ராமநாதன் சேதுபதி திண்ட போட்டு தரையில் உட்கார்ந்து சாஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பார். ராத்திரிக்கு 12 மணிக்கு தேர். சிவராத்திரி ராமேஸ்வரம் புனித ஸ்தலம். தேர் இழுக்கிற பொழுது எங்களை எல்லாம் கூப்பிட்டு இழுங்கம்பார். அந்த புண்ணியவான் பரமபக்தர். முருகா முருகா சிவா சிவா சிவா, வேற வார்த்தை வராது. எப்படி இறந்தார் தெரியுமா? 45 வயசு. மங்களநாத சுவாமி. உத்தரகோசமங்கையில் அம்பாளுக்கு பேரு மங்களநாயகி, மங்களேஸ்வரி உடனாகிய மங்களநாத சுவாமி. உத்தரகோசமங்கை அவங்க திருப்பணி, அவங்க கோயில். காலையில் பூஜை முடிக்கிறார், கீழே விழுந்து கும்பிடுறார். மங்களநாயகி உடனாகிய மங்களேஸ்வர சுவாமி திருவடிகளே சரணம். கீழே விழுந்து கும்பிட்டாரா? எந்திரிக்கல, முடிஞ்சு போச்சு. கிடைக்குமா? கிடைக்குமா? பல்லடத்தில் எங்கள் மாமியார் வீட்டுக்கு எங்கள் மாமியார் வீடு பல்லடஞ்சாமி. பல்லடத்தில் எங்கள் மாமியார் வீட்டுக்கு எதிர்த்த வீடு. ஒரு அம்மா 80 வயசு. ஒரு பையன் பம்பாயில், ஒரு பையன் டெல்லியில், ஒரு பையன் சென்னையில், அம்மா மட்டும் பல்லடத்தில். ஒரு நாள் அம்மாவுக்கு காய்ச்சல் விழுந்துருச்சு. 3 பேரும் புறப்பட்டு வந்துட்டாங்க. 3 பேரையும் பார்த்த உடனே அம்மா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. மூத்த மருமக சொல்றா, லீவெல்லாம் போச்சு. இந்த கிழவி எந்திரிச்சு உட்காந்துருச்சு. 2வது மருமக சொல்றா, இவ்வளவு தூரம் டிக்கெட்டு சார்ஜ் எல்லாம் வேஸ்ட்டு, நான் அப்பவே சொன்னேன் உங்க அம்மா இப்போதைக்கு போகாதுன்னு. 3வது மருமக சொல்றா, என்ன பண்றது, இந்த நேரத்தில் காசு செலவழிக்கணும்னு இருந்திருக்கு. 3 பேரும் புறப்பட்டு போயிட்டாங்க. கிழவி கம்பீரமா உட்கார்ந்து இருந்துச்சு. 15 நாள் ஆச்சு. திரும்ப விழுந்துருச்சு. இழுத்துக்கிட்டே கிடக்கு, போக மாட்டேங்க. 3 திரும்பி வந்துட்டாங்க. மூத்த மருமக சொல்றா, எங்க அத்தைக்கு மண்ணாசை உண்டு, அந்த வீட்டை வாங்கலாமா, இந்த வீட்டை வாங்கலாமா. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. ஜெயிக்க போறது யாரு? மண்ணு தான் ஜெயிக்க போகுது. எங்க அத்தைக்கு மண்ணாசை உண்டு, தண்ணியில மண்ணை அள்ளி போட்டு தண்ணியை குடிக்க கொடுங்க, செத்து போயிடுவா. தண்ணியில மண்ணை அள்ளி போட்டு வடிகட்டி அத்தை அதை குடிச்சு விட்டு இப்படி பார்க்குது. 2வது மருமக சொன்னா, தங்கத்தில் ஆசை, தங்கத்தை உரைச்சி அந்த உரைச்ச கல்லில் தண்ணியை ஊற்றி அதை டம்ளரில் ஊற்றி அத்தைக்கு சாப்பிட்டா நல்லா பொறுக்கு, தெளிவாக இருக்கு. 3வது மருமக விவரம். எங்கள் அத்தை வெள்ளிக்கு வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, குளிப்பாட்டலை, குளிப்பாட்டுங்கன்னா. இந்த வம்பு காய்ச்ச உட்கார வச்சு எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டினாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படி போகலாமா? ராமநாத சேதுபதி மாதிரி போகலாமா? முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா ராமநாத சேதுபதி மாதிரி இந்த உடம்புல இருந்து உயிர் எப்படி போகும் தெரியுமா? பறவை கூட்ட விட்டு பறந்த மாதிரி கவலைப்படாம போயிடும். என்ன பாடுறார் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள்?
நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. இப்ப சொல்லுங்க, முருகன் அடியாருக்கு நல்ல பெருமாளா இல்லையா? இன்னும் ஒன்று சொன்னால் பேச்சு முடிஞ்சு போச்சு. திரும்பவும் டிரைவர் விஞ்ஞானிட்டத்தான் போகிறார் வாரியார் சுவாமி. நான் ஒரு 7-8 வருஷம் சாமி கூட சுற்றி இருக்கிறேன். என்னுடைய கவியரங்கத்துக்கு அப்புறம் நாமக்கல்லில் அவர் சொற்பொழிவு நடக்கும் கம்பன் விழாவில். அங்கே ஒரு தெரியுமா, முருகா 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 சொற்பொழிவு நடக்கும். ஒரு டாக்டர் வீட்டில் சாப்பாடு போடுவாங்க. நானும் வாரியார் சாமி இப்படி உட்கார்ந்துருப்பார். தரையில் உட்காருவாருங்க, காலை மடக்கி உட்காருவார். நம்மளால் முடியலையே, காலை மடக்க முடியலையே. காலை மடக்கனா எடுத்து விடுறதுக்கு 2 ஆள் வேண்டி இருக்கே. சாமி தரையில் உட்காருவார். அக்காறு அடிசில் போடுவாங்க, நெய்யிலே வளவளன்னு இருக்கும். சாமி அதை வச்சுட்டு நெய் கொண்டாங்கம்பார். அது நெய்யிலே குளிக்குது. நெய்யை ஊற்றி அற்புதமாக சாப்பிட்டு எனக்கும் ஊற்றிடுவார். நல்லது. நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால், பாலே மடக்கொடி இல்லா மனை. நீரில்லாத நெற்றி பால், நெய்யில்லாத உண்டி பால். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனாவது நெய் சாப்பிடணும், ஆயுர்வேதம். நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால். ஈப்போவில் 6 ஓடுது, கொடுத்து வச்சவங்க. 6 இல்லைன்னா அழகு போச்சான். மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால். அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது, நான் ஒத்த ஆளு, உன் பிறப்பு வீணா போச்சு போடா. ஔவையார் சொல்றான், உடன்பிறப்பில்லா உடம்பு பால், பாலே மடக்கொடி இல்லா மனை. வீட்டில் மனைவி இல்லைன்னா அந்த வீடே பாலா போச்சுடா. ஔவையார் பாட்டு. இதெல்லாம் வாரியார் சாமி. இருங்க, முடிக்கணும்ல. சாமி கடைசியாக 87 வயசு, 1993 என் பொண்ணுக்கு கல்யாணம். அதுக்காக சாமிகிட்ட போய் அழைப்பு கொடுத்தேன். என்னால் வர முடியலை. இந்த நாக்காளியில் வச்சு தூக்குறாங்க, கால் வீங்கி போச்சு, வயிறு முன்னால் வந்துடுச்சு. ஏன் தெரியுமா? சாமி நல்லா சமைப்பார், நல்லா சாப்பிடுவார், நல்லா சமைப்பார். வாரியார் சாமி மாதிரி சமைக்க முடியாது. காசி யாத்திரை 25 பேரை கூட்டிக்கிட்டு போனார். அன்னைக்கு சாயந்தரம் சமைக்க வேண்டிய ஐயருக்கு உடம்பு சரியில்லை. எல்லாம் சாமி சாமி சொன்னார், நான் பொங்கல் போடுறேன்னார். வேட்டியை மடிச்சு கட்டினார். கற்பனை பண்ணுங்க, வாரியார் சுவாமி மடிச்சு கட்டினாரா, உட்கார்ந்து அழகா பொங்கல், பொங்கலும் சாம்பாரும் 25 பேரும் சாப்பிட்டாங்க. தெருபூரா வாசம் அடிக்குது. மறுநாள் காலையில் சமையல் ஐயர் எந்திரிச்சிட்டார். எல்லாரும் வாரியார் சாமி காலில் விழுந்தாங்க. என்ன செய்யணும் சாமி? இந்த ஐயர் வேண்டாம், இனிமே நீங்களே சமைச்சிருங்க. அப்பா, நான் சமையல்காரன். அந்த சமையல்காரன் அல்ல, அரிசியை சோறாக்கும் சமையல்காரன் அல்ல, ஆன்மாவை சமைத்து பக்குவப்படுத்தக்கூடிய சமையல்காரன். என்ன நல்லா சாப்பிடுவாரா? வயிறு ஊதி போச்சு, தூக்க முடியலை. சேரில் வச்சு தூக்குறாங்க. லண்டனுக்கு போகிறார். நான் இந்த ஜூலை மாதம் லண்டனுக்கு போனேன். யாழ்ப்பாணத்து பெருமக்கள் கனகதுர்கை அம்மன் கோயில்னு ஒன்று கட்டி இருக்காங்க. அந்த கோயிலில் மண்டல பூஜை 45 நாள், எனக்கு 16 நாள் சொற்பொழிவு. மத்தியானம் 1 மணி, ராத்திரிக்கு சாயந்தரம் 1 மணி, மொத்தம் 32 தலைப்பு. நல்ல யாழ்ப்பாணத்து பெருமக்கள், தமிழில் ஊறிய பெருமக்கள். அப்பத்தான் வாரியார் இங்கே வந்தார், இந்த முருகன் கோயிலில் பிரசங்கம் பண்ணார், எல்லாம் சொன்னாங்க. பிரசங்கம் பண்ணாரா? சுவிட்சர்லாண்டுக்கு போகணும், முடியலை. நேர மெட்ராஸுக்கு வந்துடுவோம். அப்படியே தூக்கி வச்சாங்க. பம்பாய்க்கு வந்தாச்சு. பம்பாயிலிருந்து அடுத்த ஃப்ளைட்டு சென்னைக்கு போகணும். வாரியார் சாமியை அந்த ஃப்ளைட்டில் தூக்கி வச்சாச்சு. பக்கத்தில் ஒரு ஆள் அசிஸ்டண்ட். சாமி காப்பி கொடுக்குறீங்களா? காப்பியா?
பூஜை முடிச்சு தாண்டா காப்பி. 87 வருஷம் காலையில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் வைக்காம சாமி சாப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. நம்மளா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். நான் கைலாஷ் யாத்திரை போயிருக்கேன் 3 தடவை. உண்மையை சொல்கிறேன், குளிக்காமலே தான் சாப்பிட்டேன். என்னத்தை குளிக்கிறது? உள்ள இன்னர் போட்டு, பனியன் போட்டு, சட்டை போட்டு, கோட்டு போட்டு, ரக்கு போட்டு, அதுக்கு மேலே போர்வையை போர்த்தி, அதுக்கு மேலே குளிருது. என்னத்தை குளிக்கிறது? சாமி அதுலேயும் குளிச்சார். இப்போ சாப்பாடு எப்போ? மெட்ராஸ் போய்த்தான் போ உட்கார்ந்துருக்கார். ஃப்ளைட்டு பம்பாயிலிருந்து சென்னைக்கு வருது. இந்த திருப்பதி கிட்ட வர்ற பொழுது ஃப்ளைட்டை கீழே இறக்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட். இப்போ பாருங்கள், திருப்பதி மலை தெரிகிறது. எல்லாம் பெருமாளே கோவிந்தா 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 எல்லாரும் கும்பிடுறாங்களா? சாமி அப்படி பார்க்கிறார். திருப்பதியும் தெரியுது, பக்கத்தில் திருத்தணியும் தெரியுது. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். ஐயா, துணைக்கு வேற எதுவும் வராது ஐயா, இவன் ஒருத்தந்தான் ஐயா வருவான். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னாரு. பார்த்தாரு, சாஞ்சாரு, அங்கேயே உயிர் போய்விட்டது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் உடம்பத்தான் இறக்குனாங்க. என்ன கேட்டார்? கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய், தார்மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய தொடுவேலவனே. இப்ப சொல்லுங்க, முருகன் அடியாருக்கு நல்ல பெருமாளா இல்லையா? ஒரு அம்மா கேட்குது, ஆமா அப்ப சாகிற போது நினைச்சா போதுமில்ல? இல்லம்மா, சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுப்பான். எங்கெங்க யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆனால் நேரம் இல்லை. அடுத்த ஆண்டு 2025 ஜனவரி மாதம் 1 தேதி அன்றைக்கு இதனுடைய 2ஆம் பாகம் முருகப்பெருமானுடைய திருக்கருணையினாலே தொடரும். இவ்வளவு நேரம் மணி 10க்கு மேலே ஆச்சு. உங்களை மாதிரி கேட்டவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் எப்படி சொல்றதுன்னு தெரியலை. அமைச்சர் எந்திரிச்சு போயிருக்கலாம், அவங்க போகலை. அது அவர்களுடைய தமிழ் அன்பையும் பெருந்தகைமையையும் காட்டுகிறது. முருகா, எங்களுக்கு ஒரு அமைச்சரை இப்படி கொடு என்பதை இன்றைக்கு பிரார்த்தனையாக்கி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து 2024 ஜனவரி மாதம் 1 தேதி லகாட் ரோட்டில் முருகப்பெருமான் சன்னிதானத்தில் முருகன் நமக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தருகிறான். அதை எல்லோரும் அவன் சன்னிதானத்தில் இருந்து கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். திருவாசகத்திலே சொன்ன மாதிரி மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினேன், காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின், கருதறிய ஞாலமுண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான். எங்க ஊரு மதுரை, நீங்க என்னமோ கொங்கு நாடுங்கிறீல்ல, அதுக்காக இந்த பாட்டை சொன்னேன். எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்ற வேண்டுகோளை விடுத்து கோயிலூர் மடாதிபதி நாராயண ஞான தேசிக சுவாமிகள் நிறைய திருப்பணிகள் செய்கிறார்கள். இப்போ திருப்புகளுக்கு ஒரு திருப்பணியை இன்றைக்கு அவர்கள் மனத்தில் வைத்து நம்முடைய சிரவை ஆதீனத்தோடு இணைந்து திருப்புகள் பாடல்களை ஓதுவார்களை கொண்டு பாட வைத்து எல்லா வீட்டிலையும் திருப்புகள் முழங்க வேண்டும் என்பதற்கு ஒரு திட்டத்தை இன்றைக்கு மனத்தில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஓரடி எடுத்து வைத்தால் முருகன் 6 அடி எடுத்து வைப்பான். அதை இந்த இடத்திலே முருகனிடத்திலே பிரார்த்தித்து, இன்னும் ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? அடுத்த ஆண்டு இந்த விழாவை ஈப்போ மாநகரில் சொந்த கட்டடத்தில் திருப்புகழ் சபையில் நடத்த வேண்டும் என்பதை முருகனிடத்திலே பிரார்த்தனையாக்கி
இந்த அமைச்சர்கள் எல்லாம் இவ்வளவு உதவியா இருக்கிறாங்க, உங்களால செய்ய முடியலன்னா வேற யாரால செய்ய முடியும்? அதை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு முடியா பிறவி கடலில் புகார் முழுதுங்கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேர் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே என்ற கந்தர் அலங்காரத்திலே இருந்து இந்த அடியார்க்கு நல்ல பெருமாள் என்ற வரி எடுக்கப்பட்டது என்பதை இலக்கிய சான்றோர்களுக்கு சொல்லி இந்த உரையை முருகப்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். அடுத்த ஆண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுவரை சொற்பொழிவு ஆற்றிய பேராசிரியர் சோசோமி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து அவருக்கு சிறப்பு செய்ய